பவாஸ் ரெசிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபியான கருவேப்பிலை தொக்கு. இதுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சிடலாம். ஒரு கடாயில் கடுகையும் வெந்தயத்தையும் பொன்னிறமாக வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஊற வச்சிருக்கிற புளியை மிக்சியில் ஒரு ஓட்டி அது கூட வறுத்த கருவேப்பிலையை சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் வெல்லம், காரத்துக்கு மிளகாய் பொடியும் சேர்த்து அரைச்சி பேஸ்டாக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அது கூட அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த பக்குவம் வந்ததுக்கு பிறகு அரைச்சி வச்சிருக்கிற கடுகு, வெந்தய பொடியை சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு கொதிக்க விட்டுடலாம். அது நல்லா கொதிச்சு எண்ணெய் விடும். அவ்வளோதான் மக்களே, கருவேப்பிலை சாதத்தொக்கு ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்க. மீண்டும் வேறொரு ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். நன்றி.